மாதம் டெலிவரி ஆச்சு. அப்போ நான் 9ஆம் மாதம் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் செய்வினால உயிர் எனக்கும் என் குழந்தைக்கும் நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். நான் அதே மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க 2 பேரும் இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கையோடு நான் அந்த ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே நேராக உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி நான் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. ஆனால் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி 1 மாதம் ஐசி வார்டில் வச்சுருந்தாங்க. அதே நம்பிக்கையோடு நான் அந்த டியூப்லாம் கழட்டிட்டு என் குழந்தைய அங்கேயே வச்சுட்டு நான் இதே இடத்துல நான் ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே என் குழந்தைய கொடுங்க, நான் இதே இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி டாக்டர் இல்லை அந்த குழந்தை இறந்துச்சு எடுத்துன்னு போயிடுனாங்க. இல்லை அந்த 1 மாதம் நான் ஜெபிச்சு, ஆண்டவரே என் குழந்தைக்கு உயிரை கொடுங்க, இந்த இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி அதே மாதிரி இங்கே போனதுக்கு அப்புறமா இங்கே ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கை வச்சு ப்ரேயர் பண்ணீங்க. குழந்தைகிட்ட போய் ஆண்டவர் உயிர் கொடுத்து விட்டார் என்று சொல்லு அப்படின்னீங்க. அவன் காதில் போய் சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, செத்த பொண்ணுகிட்ட போய் சொல்றியா அப்படின்னாங்க. நான் காதுல சொல்லும் போது அவனுக்கு உயிர் வந்தது. இந்த சகோதரி கர்ப்பமா இருக்கும்போது இங்க வந்திருக்கிறாங்க. மாந்திரிகம் வைத்து விட்டார்கள். மாந்திரிகத்துல இங்க அலக்கழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா டெலிவரி ஆயிருச்சுது, பிள்ளை இறந்து விட்டது. பிள்ளைய அங்க ஐஸ் பெட்டியில வச்சிருந்தாங்க. ஐஸ் பெட்டியில வச்சிருந்தாங்க. அவனோட லங்ஸ், அவனுக்கு உயிர் இல்ல, எதுவுமே கிடையாது. ஹார்ட் பீட்ல எதுவுமே கிடையாது. அவன் ரெக்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நில், எதுவுமே கிடையாது அவன் பாடியில. ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க. நம்பிக்கையோட பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. இங்க தொடர்ந்து ஜெபிக்க வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் எந்த ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. ஜெபித்து விட்டு பிள்ளை காதுல போய் சொல்லுன்னு சொன்னா, பிள்ளை காதுல போய் சொல்லு, பிள்ளை உயிரோட இருக்கிறது. எப்படி என்ன சொன்ன? கர்த்தர் உயிரோட இருக்கிறார், கர்த்தர் உயிரோட இருக்காரு. அவன் அப்படியே துள்ளி ஒரு மாதிரி பண்ணான், பேய் மாதிரி பண்ணான். அப்ப கூட டாக்டர் சொன்னாங்க, அவன் இறந்து போனதுகிட்ட போய் எதுக்கு சொல்ற அப்படின்னு. ஆனா என் குழந்தை எனக்காக கொடுங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்றேன், அப்பயே உயிர் கொடுத்து விட்டார். செத்து போன ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். பாருங்க, பிள்ளை அங்க ஆஸ்பத்திரியில, இவங்க இங்க ஜெபிக்கிறாங்க. என் ஆண்டவர் அங்க அற்புதத்தை செய்கிறார். செத்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு எழுப்பினார். செத்து போன இந்த சிறு பிள்ளைய 1 மாசம் கழிச்சு எழுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பாருங்க, உயிர் இல்லாமல் இருந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மதியம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனை கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.